வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த ஆதரவு மென்மேலும் பெருக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுன்னா பதிலீடு பெயர்ச்சொல்லுக்கு பதிலாக வரும் சொற்கள். அது என்ன சார் பதிலீடு பெயர்ச்சொல்? நம்ம எப்படி சொல்லுவோம்? பொதுவாக பெயர்ச்சொல்லை ராமன், கோவிந்தன், சுந்தரம், தேவி, டேபிள், சேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் பெயர்ச்சொல். அதுக்கு பதிலாக வர்றது என்னது? இது ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அதை எப்படி சொல்லுவோன்னா நான், நீ, அவன், அவள், அது, அந்த, அதுக்கும் பதிலாக வர்ற சொற்கள் தான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். அது என்னென்னு பார்த்துலாமா? ஹூ, ஹூம், விச், தேட், வேர், வென். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னதுன்னா முக்கியமானது, மிக முக்கியமானது அது ஹூஸ். ஹூஸ்னால் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹூஸ் என்றால் அவனுடைய அண்ட் அவளுடைய அல்லது யாருடைய அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. இப்போ பாருங்கள், இது எதை படும்னா ரெஃபர்ஸ் டு ஹிஸ் ஆர் ஹர், பட் இட் won't கம் இன் பிளேஸ் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஹிஸ் பைசைக்கிள் அல்லது ஹிஸ் கோட், ஹெர் கோட், ஹெர் அம்பர்லா அப்படிங்கிறது பதிலாக நாங்கள் ஹூஸ்ன்னு போட முடியாது. ரைட்டா? ஹூஸ் எப்போ வருங்கிறத தெர் இஸ் அ ஸ்பெஷல் கேஸஸ், ரிலேட்டிவ் ப்ரோனோனாக வந்தால் மட்டுமே தான் உபயோகப்படுத்த முடியும். அதை எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சில உதாரணங்களை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ பார்க்கலாம். இப்போ ரிலேட்டிவ் ப்ரோனவுன் எப்படி இருக்கும்? யார், எது, வினைச்சொல். பொதுவாக ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வர்ற சென்டென்ஸில் 2 பிரிவு இருக்கும். சென்டென்ஸ் 1, சென்டென்ஸ் 2. ரைட்டா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா, யார், எது, வினைச்சொல், நிறைவு பகுதி. ஹூஸ் யார், எது, வினைச்சொல் யாரை. அதாவது ஹூஸ்க்கு அப்புறம் சப்ஜெக்ட் இருக்கும் பெரும்பாலும். ரைட்டா? இது எப்படி இருக்குது அப்படின்னா, சப்ஜெக்டு, வெர்பு, அப்புறம் காம்ப்ளிமெண்ட்டு, திருப்பி ஹூஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட், அடுத்து வெர்பு, அப்புறம் காம்ப்ளிமெண்ட். இதுதான் சென்டென்ஸ் பேட்டர்ன். ரைட்டா? இப்போ நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ்க்கு இது என்ன சென்டென்ஸ்னால், இது டாக்டர் சீலா, அவருடைய பொண்ணும் என்ன தான், டாக்டர் தான். இப்படி சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதை சொல்லுவாங்க, நிறையா பேர் இப்படி சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். இது எப்படி எழுதுறது? அது டாக்டர் சீலா, அது ஒரு சென்டென்ஸு. அவருடைய பொண்ணும் டாக்டர் தான். இது 2 சென்டென்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ரைட்டா? ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறதுனால என்ன வரும் அப்படின்னா, 2 சென்டென்ஸும் ஒன்றா ஆகிடும், ஒரே சென்டென்ஸ் ஆகிடும். ரைட்டா? அதுதான் இந்த சென்டென்ஸோட முக்கியம். இது டாக்டர், இதில் வெர்பு இருக்கா? இல்லை. அப்போ என்ன வெர்பு இருக்கணும்? பி வெர்பு யூஸ் பண்ணணும். அவருடைய பொண்ணும் டாக்டர் தான், இதுலேயும் வெர்பு இருக்கா? இல்லை, இங்கேயும் பி வெர்பு யூஸ் பண்ணணும். ரைட்டா? அதனால தான் நான் திருப்பியும் 1, 2ன்னு பிரிச்சிருக்கேன். இது டாக்டர் சீலா 1, அவருடைய பொண்ணும், அதுவும் திருப்பியும் 1, 2ன்னு பிரிச்சிருக்கேன் இல்லையா? இப்போ பாருங்கள், இது திஸ், அதுக்கப்புறம் இருக்கிறாள், இஸ் டாக்டர் சீலா, திஸ் இஸ் டாக்டர் சீலா. அதுக்கப்புறம் என்ன ஒன்று, ஹூஸ், அடுத்து என்ன சப்ஜெக்ட், டாட்டர், இஸ் ஆல்சோ எ டாக்டர் தான், அந்த டாக்டர் தான் அப்படிங்கிறத ஆல்சோ டாக்டர். ரைட்டா? இப்போ எப்படி வருது? திஸ் இஸ் டாக்டர் சீலா ஹூஸ் டாட்டர் இஸ் ஆல்சோ எ டாக்டர். இப்போ புரியுதா? அடுத்த ஒரு சென்டென்ஸையும் பார்க்கலாம். இது என்ன இருக்குது? இந்த பெண் அவர்களுடைய பர்ஸை யாரோ பிட் பாக்கெட் அடிச்சிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 சென்டென்ஸ். இது என்ன இருக்குது? அவருடைய பர்ஸு யாரோ பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. இந்த பெண் அவருடைய பர்ஸை யாரோ பிட் பாக்கெட் அடிச்சிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. இதுதான் சென்டென்ஸ். இதில் எப்படி இருக்குது? இந்த பெண், அதுக்கப்புறம் அவளுடைய பர்ஸை, இந்த பெண்ணுக்கு அப்புறம் அவளுடைய பர்ஸைங்கிற அந்த இடத்துல ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வரும். ரைட்டா? ஏன்னா ஒரே சென்டென்ஸ் ஆக்குறோம் நம்ம, அதனால். இப்போ எப்படி இருக்குது? இந்த பெண் சப்ஜெக்டு, அடுத்து என்ன வரணும்? ஹூஸ் அல்லது சப்ஜெக்டு வரணும். இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன வரணும்? வெர்பு, அடுத்து ஆப்ஜெக்டு, திருப்பியும் வெர்பு வரும். இது செகண்ட் சென்டென்ஸோட வெர்பு, அப்புறம் காம்ப்ளிமெண்ட். இப்போ ஃபஸ்ட்டு எது வரும்? இந்த பெண் சப்ஜெக்ட், இந்த பெண். அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு? ஹூஸ். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் யார்? பர்ஸ், ஹூஸ் பர்ஸ். ரைட்டா? பர்ஸை தானே அடிச்சிட்டாங்க, அதுதான் பர்ஸ் இஸ் எ சப்ஜெக்ட். வெர்பு என்ன வரணும்? வெர்பு இதில் என்ன இருக்குது? பிட் பாக்கெட் அடிச்சிட்டாங்கன்னு இருக்குது. அது 3A 3B. அது எப்படி மாறும்? 3B 3Aன்னு மாறும். ரைட்டா? பிட் பாக்கெட் அடிச்சிட்டாங்க, வாஸ் பிக் பாக்கெட்டட். ரைட்டா? அடித்து விட்டார்கள், பேசி வாய்ஸ். யாரால்? யாரோ, பை சம்படி. ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன வரும்?
அவங்க இப்போ செகண்ட் சென்டென்ஸோட தொடர்ச்சி, ஃபஸ்ட்டு சென்டென்ஸோட தொடர்ச்சி வரும். இந்த பெண்ணு எதுக்காக வந்திருக்காங்க? வந்து இருக்கிறார்கள், வெர்பு இருக்கிறார் வந்து அப்படின்னு மாறும். ஹேஸ் கம் எதுக்கு? டு லாட்ஜ் எ கம்ப்ளைண்ட். எப்படி வந்திருக்கு பாருங்கள். திஸ் லேடி whose purse was pickpocketed by somebody has come to lodge a complaint அப்படின்னு வந்திருக்கு. This lady whose purse was pickpocketed by somebody has come to lodge a complaint. அடுத்து ஒரு சென்டென்ஸை பார்க்கலாம். இது எப்படி இருக்குது? சப்ஜெக்ட் இருக்குது, வெர்ப் இருக்குது, காம்ப்ளிமெண்ட், whose others, வெர்பு, காம்ப்ளிமெண்ட். இது நார்மலாக இருக்குது. இப்போ பாருங்கள், இது ராஜன் அவருடைய பையன் என்னுடன் படித்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அப்போ இது ராஜன் ஒரு சென்டென்ஸு, அவனுடைய பையன் என்னுடன் படித்து கொண்டிருக்கான் ரெண்டாவது சென்டென்ஸ். ரைட்டா? அவருடைய பையன் அதில் தான் என்ன வரணும்? ஹூஸ் அதர்ஸ் அதில் வரணும் இல்லையா? இது ராஜன். திஸ் அப்புறம் பி வெர்ப் இல்லாதனால பி வெர்ப் வரும், வெர்ப் இல்லாதனால பி வெர்ப் வரும் இல்லையா? திஸ் இஸ் ராஜன். ஹூஸ் சன் என்னோட, ஐ ஆம் ஸ்டடியிங் படித்து கொண்டு இருக்கிறான், இருக்கிறான் படித்து கொண்டுன்னு மாறும். ஐ ஆம் ஸ்டடியிங் வித், உடன்கிறது என்ன வரும்? வித். ஐ ஆம் ஸ்டடியிங் வித். திஸ் இஸ் ராஜன் ஹூஸ் சன் ஐ ஆம் ஸ்டடியிங் வித். இது தாங்க மெயினாக இந்த 3 விதமான அமைப்பில் தான் இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் 99% வரும். இந்த மாடல் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் எந்த விதமான ரிலேட்டிவ், எந்த விதமான சென்டென்ஸும் ஹூஸ் வச்சு நீங்கள் சுலபமாக எழுதலாம். புரியுதா? நீங்களாக முயற்சி செய்து பாருங்கள். இப்போ பார்க்கலாம். இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் சப்ஜெக்ட் வெர்ப் காம்ப்ளிமெண்ட்டு, ஹூஸ் சப்ஜெக்ட் வெர்ப் காம்ப்ளிமெண்ட் இதில் போட்டிருக்கேன். இது எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர், அது சென்டென்ஸ் 1. அவருடைய பையன் அமெரிக்காவில் படித்து கொண்டிருக்கிறான், சென்டென்ஸ் 2. இதில் என்ன இருக்குது? வெர்ப் எது? ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வெர்ப் இல்லை, அதனால் பி வெர்ப் யூஸ் பண்ணணும். செகண்ட் சென்டென்ஸில் படித்து கொண்டு இருக்கிறான், 3B 3A. அது எப்படி மாறும்? 3B ஃபஸ்ட்டு வரும், படித்து கொண்டு அந்த பக்கம் போயிடும். அமெரிக்கா வில் சொல்கிறாங்களே, அமெரிக்கா வில், அப்போ 2B 2A. ஏன்னா ப்ரிப்போசிஷன் முன்னாடி வரும். முயற்சி பண்ணி பாருங்கள், முடியும் உங்களால். கரெக்ட். ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான், ஈஸி தான். பவுஸ் பண்ணிக்கோங்க, பவுஸ் பண்ணி கூட கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். சரிதான், கரெக்டு தான். ஆன்சரை பார்த்துடலாமா? ஓகே. திஸ் இஸ் மை நெய்பர் whose son is studying in America. ரைட்டா? இது திஸ், அடுத்து என்ன வரணும்? பி வெர்பு இஸ் போட்டிருக்கோம். எனது பக்கத்து வீட்டுக்காரர், மை நெய்பர், ஆப்ஜெக்ட், அதுதான் காம்ப்ளிமெண்ட். ஹூஸ் சப்ஜெக்ட் அது சன், எங்கே படிக்கிறான்? இஸ் ஸ்டடியிங். ரைட்டா? இருக்கிறான் படித்து கொண்டு, எங்கே? அமெரிக்காவில், அதுவும் 3B 2B 2A இல்லையா? இன் அமெரிக்கா. திஸ் இஸ் மை நெய்பர் ஹூஸ் சன் இஸ் ஸ்டடியிங் இன் அமெரிக்கா. இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். ஓகே, இதில் எப்படி இருக்குது அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஹூஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட், அடுத்து வெர்பு, அந்த செகண்ட் சென்டென்ஸோட வெர்பு ஆப்ஜெக்ட்டு, அடுத்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸோட வெர்பு, அப்புறம் காம்ப்ளிமெண்ட். இதில் என்ன இருக்குது? வெற்றி பெறாவிட்டாலும் ஒரு வெர்பு, வழங்கப்படும் ஒரு வெர்பு. இப்போ விளையாட்டு வீரர்கள், அவருடைய டீம் விளையாட்டு வெற்றி பெறாவிட்டாலும் போட்டியில் கலந்து கொண்டதற்காக மெடல் வழங்கப்படும். ஏன்னா அவங்க விளையாடிருக்காங்க, தே புட் அன் எஃபர்ட், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணோம் இல்லையா? அதுக்காக மெடல் கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. யாருக்கு? விளையாட்டு வீரர்களுக்கு. இதில் ஒன்று என்னது? விளையாட்டு வீரர்கள். அது எங்கே முடியுது? விளையாட்டு வீரர்கள் போட்டியில் கலந்ததற்காக மெடல் வழங்கப்படும். அது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். இடையில் இருக்க சென்டென்ஸ் என்னது? அவர்களுடைய டீம் வெற்றி பெறாவிட்டாலும், அது சென்டென்ஸ் 2. அதனால தான் நான் 1 2 3ன்னு தனியாக போட்டிருக்கேன். ரைட்டா? வெற்றி பெறாவிட்டாலும், வெற்றி பெறுறதுக்கு வின், வெற்றி பெறாமல் இருக்கிறதுக்கு டூ நாட் வின். ரைட்டா? வழங்கப்படும், வழங்கப்படும்ங்கிறதுக்கு என்னது? வழங்கப்படும், வில் கெட். ரைட்டா? இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்க. ஆமாம், முயற்சி பண்ணி பாருங்கள், பவுஸ் பண்ணிவிட்டு கூட முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் பவுஸ் பண்ணிவிடுங்க, பவுஸ் பண்ணிவிட்டு கூட முயற்சி பண்ணி பாருங்கள். அல்லது நீங்கள் இதே சென்டென்ஸு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த சென்டென்ஸை திருப்பி பார்க்கணுன்னா பாஸ் ஃபார்வேர்ட் பண்ணி அங்கே போய் பார்த்துட்டு திருப்பி முயற்சி பண்ணி பாருங்கள். கரெக்ட், வெரி குட். அப்படி தான் பார்க்கலாமா?
நீங்கள் எழுதுனதுக்கு நான் இந்த இதில் சொல்லியிருக்கிறதுங்க கரெக்டாக இருக்கான்னு. ரைட். தி பிளேயர்ஸ் whose team do not win the match will get a medal. எதுக்காக? for the participation in the tournament. ரைட்டா? போட்டியில், அதை இல்லை டு பி டு ஏ இல்லையா, இந்த டூர்னமெண்ட் கலந்ததற்கு ஆக, அந்த ஆகங்கிறது என்னது? ஃபார் த பார்ட்டிசிபேஷன். புரிஞ்சா? த பிளேயர்ஸ் whose team do not win the match will get a medal for the participation in the tournament. இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் மிக மிக முக்கியமான வேண்டுகோள், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றிய விவரங்களை அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை பற்றிய பயன், இந்த சேனலோட பயன் தமிழகத்தில் உள்ள நமது சொந்தங்கள் அனைவருக்கும் சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஷேர் பண்ணுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் இதுவரைக்கும் 90 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கோம். அந்த வீடியோக்களை நாங்கள் பிளேலிஸ்ட்டாக தொகுத்து அளிச்சிருக்கோம். அதனுடைய டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் வரிசைக்கிரமமாக பார்க்கும் விரும்பும் நண்பர்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்களை வரிசைக்கிரமமாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த தொடரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.